காய்ச்சி இப்போ அந்த மண்டபத்துக்கு சாப்பிட வந்துருக்கோம். ஒரு மண்டபத்துக்கு பிரியாணி சாப்பிட போறோமா? அவனா யார் அந்த பஷீர் பாய்? யாருக்குடா தெரியும்? எச்சு போலான்னு கீழே குனிஞ்சேன். வாணியம்பாடி பஷீர் பாய் குடும்பம் உங்களே அன்புடன் நடக்கிறது அப்படின்னு இந்த பத்திரிக்கை கிடந்துச்சு. சரி, நம்மளும் சும்மா தானே கிடக்குறான், குடும்பத்தோட போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம்னு உன்னையும் கூப்பிட்டேன். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் vlogger DK. பேர் வந்து தினேஷ்குமார். இன்றைக்கி வந்து டே 2 வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங் போக போகிறோம். திருச்சிலேருந்து கரூர் போகிற பைபாஸில் இங்கே வரத்துல டென்ட்டு போட்டு தங்கிட்டோம். இப்போ ஆப்போசிட்டில் தான் காவேரி ரிவர் இருக்குது. அங்கே போய்ட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். சரி, ஓகே, இப்போ போய் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் கிளம்பணும். இன்றைக்கி ட்ரெக்கிங் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஹெட்செட் நீங்கள் மாட்டாந்தீங்கன்னா ஹெட்செட் மாட்டிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து மயில் கத்துற சவுண்டு, தண்ணி சவுண்ட்லாம் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக ஹெட்செட் இருந்தால் தான் கேட்க முடியும். அதனால தான் ரிக்வஸ்ட். இந்த வீட்டில் இருக்க பசங்க தான் அந்த லொக்கேஷன் சொன்னது, அந்த ஸ்கூலில் போய்ட்டு இந்த வீட்டில் தான் மொபைல் சார்ஜர் நான் ஏற்றிட்டு பைக் நிட்டு அங்கே போய் தங்கிட்டு இப்போது மார்னிங் கிளம்பி இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து இந்த காவேரி ரிவர் ஆப்போசிட் போயிட்டு குளிச்சுட்டு கோயம்புத்தூர் போக வேண்டியது தான். நான் வாய்க்காக எப்படின்னா போனோம்? வாய்க்காக்கு இல்லை, ட்ராக் வருது, அது மேலடியே போகணும். அப்படியே ஏறி நீங்கள் பாட்டில் போகலாம். சரிங்க. சரி. சரி. கரூர் போகும்போது ஃப்ரெண்ட்ஸு ஒரு பசங்க ஒரு 4 பேர் வந்து பப்ஜி கேம் விளாண்டுனாங்க. அப்படியே நின்று கேட்டேன், ப்ரோ இந்தமாரி நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், இதுமாரி தங்கணும், நாங்கள் டென்ட்டு போடணும் அப்படின்னோம். அப்புறம் அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து, யாரா அந்த 4 பேர் கேட்டிங்கன்னா, அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, நாங்கள் இதுமாரி கரூர் போகிற பைபாஸில் வந்து ஒருத்தங்க பசங்கிட்ட கேட்டோம். அந்த 4 பேர், அந்த 4 பேர் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது. இல்லை, மார்னிங்கே நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தோம். எல்லோரும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்களாம். ஒருத்தர் மட்டும் தான் அவங்க வீட்டில் இருந்தார். மற்றபடி 3 பேர் எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. விக்கி, சர்புதீன், கோகுல். நம்ம வீட்டில் இருந்தவர் வந்து பேர் வந்து ஸ்ரீராம். அவர் ஃபோட்டோ நான் போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். சரிங்க ப்ரோ, இங்கே பக்கத்தில் கோவில் இருக்குது, அதில் டென்ட்டு போட்டு தங்கிக்கோங்க. ஃபோன் சார்ஜரு அதெல்லாம் ஏற்றணுன்னா இங்கே ஏற்றிக்கோங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ணால் கூட கால் பண்ணுங்கள், நாங்கள் வருவோம் அப்படின்னாரு. கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காரு. அப்படியே இப்போ போய்ட்டு குளிச்சுட்டு போய் குளிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் அச்சின் போது பார்த்தா அச்சின் போகிறேன். போயிடா அங்கே அந்த கரையில் ஏன் வந்து ஆடு மேலடா. இங்கே தான் ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ அங்கே போய் லக்கேஜ் எடுத்துக்கின்னு கிளம்ப வேண்டியதான். நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே போயிடுவோம். இங்கேருந்து கூகுள் மேப்பில் பார்த்தா ஒரு 2 ஹவர்ஸ் கட்டுது ட்ராவலு. பார்க்கலாம், போயிட்டுனா ட்ரெக்கிங் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு
கிடக்குன்னா அந்த கட்டை குத்துச்சு, அதனால தான் கீழே போட்டேன். நாங்கள் இப்போ குளிச்சது வந்து காவேரி ஆறு கிடையாது, அதாவது காவேரி பக்கத்தில் போடுற கால்வாய்னுவாங்க, அந்த வாய்க்கால் தான் குளிச்சுட்டு இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற ஒரு பேர் தான் ஸ்ரீராம். இவர் வீட்டில் தான் நாங்கள் நேற்று லக்கேஜெலாம் வச்சுட்டு பைக்கை வெளியே விட்டு ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு பக்கத்தில் ஸ்கூலில் டென்ட்டு போட்டு தாங்கினது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீராம் ப்ரோ அண்டு சர்புதீன், விக்கி, கோகுல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ கரெக்டாக டைம் மணி 10 இந்த ரோடு வந்து கரூர் டு கோயம்புத்தூர் போகிற பைபாஸ் தான் இது. அதாவது காலைல 10 மணி ஆகும், வெயிலும் அவ்வளோ அடிக்கலை, நல்லா ஒரு சில்னஸோட. எங்களுக்கும் பசிக்குது அண்டு டோனிக்கும் இப்போ பெட்ரோல் எம்டி கிட்ட வந்துட்டார். எம்டினா கொஞ்சம் இருக்குது, மற்றபடி இருந்தாலும் நான் ரெட்டில் வந்துட்டார். இப்போ போயிட்டு அவருக்கும் பெட்ரோல் போட்டு அப்படியே நம்ம வயிற்றுக்கும் கொஞ்சம் சாப்பிட்டு ரைடை கண்டினியூ பண்ணோம். சரி, பெட்ரோல் பங்கை பார்த்து போய் நிப்பாட்ட வேண்டியதான் அடுத்தது. இப்போ கரெக்டாக நான் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்னு இருக்கோம். என்னோடய ஃபோன்லாம் சார்ஜ் போட்டேன். சரி சொல்லிட்டு நம்ம கூட வந்த விக்கி கூட ஃபோன் எடுத்து வ்ளாக் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த ஃபோனில் மைக் ஒர்க் ஆகுதுன்ற மறந்தே போயிட்டு நான். அது தெரியாமல் நான் பேசினே இருந்தேன் அந்த வீடியோவில். சரி, ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம். போகலாம், நான் வரேண்ணா. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காங்கேயம் போகிற ரூட்டு, கரூர்லேருந்து காங்கேயம் போகிற வழி இது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் தான் போயின்னு இருக்கோம். இங்கே போகிற வழியில் என்னென்னா, நம்ம தென்னை மரம் நிறைய பார்த்துருப்போம். இதுதான் நான் ரொம்ப லாங் வருதா. கடைசியாக நான் அதிகபட்சம் நான் திருவண்ணாமலை வரையும் வந்திருக்கேன் லாங், நான் சென்னையிலேருந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த சைடு வரும். அவுட் சைட்னா இப்போ தான் இந்த பக்கம் வரதா. சரி, பார்த்தா 2 பக்கம் ஃபுல்லாக தென்னை மரமாகுது. நிறைய பேர் இந்த இடத்துல உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் பார்க்கறதால அவ்வளோ அழகாக இருந்தது. பச்சை பசேல்னு அழகா ஃபுல்லாக 2 பக்கமும் தென்னை மரம், ரொம்ப அழகாக இருக்குது. இதை அப்படியே ரசிச்சுன்னே ரைடு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருப்பூர். ரைட் எடுத்த திருப்பூர், நாங்கள் பைபாஸில் போயின்னு இருக்கோம் அவுட்டர் ரிங் ரோடில். இப்போ ரைட் எடுத்த திருப்பூர். இது வந்து இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து பல்லடம்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் கிட்டே போயிருக்கணும்னு வச்சுங்க. ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து கோயம்புத்தூர். நீங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அங்கேருந்து நாங்கள் சென்னையிலேருந்து இப்போ தான் நாங்கள் மலையே பார்க்குறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மலையை பார்க்குறோமா சென்னையிலேருந்து கிளம்பி. நிறைய மலையை பார்த்தோம், ஆனால் இந்த சவுத் சைடு மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ தான் பார்க்குறோமா, அதனால் வீடியோ ஆன் பண்ணேன் நான். கோயம்புத்தூருக்கு இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கரெக்டாக நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது தான் வெள்ளையங்கிரி மலை. இப்போ அங்கே தான் நம்ம போயின்னு இருக்கோம். அதான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம்.
அந்த பிரிட்ஜ் மேலேருந்து காட்டணும்ல, பிரிட்ஜு உள்ளே வந்த உடனே கோயம்புத்தூர் சிட்டி உள்ள வந்தோம். சிட்டி உள்ள வந்துட்டு சும்மா ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு அதை நான் ப்ளாக் பண்ணல. அதை டீ பிரேக் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பும் போது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது வந்து நான் ஈஷா அந்த ட்ரஸ்ட்டுன்னு நினச்சோம். ஈஷா ட்ரஸ்ட் தான் நினச்சோம். அதனால பொறுமையாக போனோம். அந்த சிவன் சிலை தெரியுதானு, சிலை தெரியல. சரி, அதனால போய் பார்த்தா இது வந்து ஈஷா மையம் கிடையாது. ஈஷா மையத்துக்கு இன்னொரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறது. இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் சிட்டியில் தான் இருக்கோம். இன்னும் நம்ம கோயம்புத்தூர் சிட்டியை விட்டு தாண்டலை. அவ்வளோதாங்க guys. இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் சிட்டியை தாண்டிட்டு இப்போ நம்ம வெள்ளையங்கிரி கிட்டே போயின்னு இருக்கோம். ஃபுல்லாக நீங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஃபுல்லாக பாக்கு மரம், தென்னை மரம், பின்னாடி பேக்ரவுண்டில் ஃபுல்லாக மலை. அப்புறம் இல்லைன்னா இந்த ஊர் கிளைமேட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப எப்போவுமே அப்படியே சில்னஸாகவே இருக்குது. ஒரு 28-27 இருந்தால் எப்படி இருக்கும், டிகிரி செல்சியஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு சில்னஸோட மைனூட்டாக ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த தென்னை மரம், பாக்கு மரம் அழகோட கோயம்புத்தூர் ரசிக்கிற மாரி ஒரு இளையராஜா சாங் போடலாமா? போடுறேன், கேளுங்க.